முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடியில் உள்ள தனது வீட்டில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மரியாதை இல்லாம பன்னீர்செல்வம் நபர் அரசியலில் எந்த மூலையும் இருக்கக்கூடாது என்ற தவறான முடிவெடுத்து எல்லா காரியமும் என்னை எந்த நிலையிலுமே அரசியல் இருக்கக்கூடாது. யாராவது எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாம்? தலைவர்கள் எல்லாம் அம்மா கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தை சீரழிப்பு. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்ட நிலையத்தின் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பங்கம் விளைவித்தேன். இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற உரிமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசியலிருந்து பிரபரம் ரோட்ல போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யாரு செய்வார்? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறேன், கழகத்துடைய நான் என்ன தவறு செய்தேன் மட்டும் கேட்கிறேன். கழகத்தை அடிப்படை தொண்டர்கள் கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தில் கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். கழகம் மீட்டெடுப்ப உரிமையை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு நான் உரிமையே சேர்க்கல. இருக்கிறவங்க வச்சு சட்ட போராட்டம் போட்டு நடத்திட்டு இருக்கேன். இந்த கூட்டணி இப்ப பலமான கூட்டணி, உறுதியா அவங்களே ஜெயிப்பாங்க. நீங்க பிரிஞ்சு இடத்துல எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு என்னை கேட்டாரு. ஐயா, நான் என்னைய சொல்லிக்கிறேன், நீங்க சினிமா கூட்டம் வருவாங்க, மீடியா கூட்டம் வருவாங்க, எடப்பாடி கூட்டம் வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டம் வருவாங்க, நான் இப்போ வந்திருக்கேன் கூட்டம் வருவேன். ஏன்னா நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கூட்டங்க வந்துட்டேன், கட்சி அனுப்பி விடுங்க, பெரிய புண்ணியம் கூப்பிட்டேன். பன்னீர்செல்வம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். போனோட்ட வரும்போது சொன்னேன், ரொம்ப பேர் வருவாரு, திருமண பிரசவத்துக்கு சொல்றேன்னு சொன்னாரு. அவர் வர போனாரு, அவர் சொன்னாரு கேட்கல. நான் என்ன செய்யணும்? ஏதாவது சங்கர மடத்தை சேர்ந்தலாமா சொல்லுங்க. இவ்வளவு அநியாயம் மக்களுக்கு பொறுத்து கொண்டு இன்னமும் எங்கேயே உற்சாகி பண்ணியிருந்த பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க சொல்லுங்க. அப்ப யார் என்ன செஞ்சார்? அவையார் மதியார் வாசலை